இந்த உலகத்தில் அறிவை புத்தகங்களில் தேடுகிறோம். ஆனால் சில நேரங்களில் அறிவு பேசாமல் நின்றிருக்கிறது. அந்த மௌனத்தின் வடிவம் தக்ஷிணாமூர்த்தி. ஆலமரத்தின் அடியில் தெற்கு நோக்கி அமர்ந்த இளம் குரு. அவரை சுற்றி வயதான முனிவர்கள். வாழ்நாள் முழுவதும் வேதங்களை ஓதியவர்கள். ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம், ஒரு தேடல். குரு பேசவில்லை. கை மட்டும் உயர்ந்தது, சின்முத்திரை. அங்குலியும் திருஷ்டியும் சேர்ந்த அந்த முத்திரை ஜீவன் பிரம்மம் ஒன்றே என்று சொன்னது. மௌனம் ஒரு மொழி, அமைதி ஒரு உபதேசம். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், சிஷ்யஸ்து சின்ன சம்சயக. குருவின் மௌனம் விளக்கமானது. சிஷ்யனின் சந்தேகம் கரைந்தது. அவர் கையில் ஜபமாலை. அது காலத்தின் சுழற்சி. அவர் நெற்றியில் மூன்றாவது கண். அது ஞானத்தின் தீ. அவர் பின்னால் ஆலமரம். அது நிலையான சத்தியம். அறியாமை இருளென்றால் அவர் உதயமான சூரியன். சந்தேகம் கடலென்றால் அவர் அமைதியான கரை. ஆதிசங்கராச்சாரியர் அவரை துதி செய்து பாடினார். தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். இளம் குருவின் மௌனத்தில் அத்வைதத்தின் முழு பிரபஞ்சத்தையும் கண்டார். தக்ஷிணா என்றால் சாதகம். தக்ஷிணாமூர்த்தி என்றால் நமக்கு சாதகமாக மாறும் ஞானம். அவரை நினைத்தால் மனம் தெளியும். அவரை தியானித்தால் சந்தேகம் கரையும். அவரை குருவாக ஏற்றால் அகந்தை அழியும். இந்த உலகத்தில் அறிவு பேசுவதில்லை, அது வெளிச்சமாகிறது. அந்த வெளிச்சம் நீயே. அந்த குரு உன்னுள். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும். ஓம் நமோ தக்ஷிணாமூர்த்தையே.